தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன், 2026 ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க. நான் சொல்ல போறேன் இந்த 5 ராசிகளுக்கு மட்டும். சோ வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யார் யாரு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எந்த ராசியில பிறந்த அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாத்திரலாம். சோ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நான் ஒரு வீடியோல சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன். சோ இந்த புத்தாண்டு பலன் வந்து எல்லாருக்குமே நிறைய நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தேவைப்படலாம், ஒரு அட்வைஸா இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. 2025 எப்ப வந்துச்சு எப்ப முடிஞ்சது சுத்தமா தெரியலங்க. வந்த வேகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சு போச்சு. நிறைய பேருக்கு இந்த 2025 அப்படின்றது பல அனுபவங்களை கத்து கொடுத்துருக்கும், பல எக்ஸ்பீரியன்ஸ கொடுத்துருக்கும். அதுல இருந்து நீங்க அப்படியே கடந்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி 2026 என்பதும் அதை விட இன்னும் சூப்பரா இருக்க போகுது. அதுதான் ஏன்னா நம்மளுடைய சேனல்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய நல்லது நடந்தே ஆகணும். கண்டிப்பா எல்லா ராசிக்குமே நான் சொல்றேன். இந்த 5 ராசி மட்டும் கிடையாது, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல இன்னைக்கு. இருந்தாலும் 12 ராசிக்காரங்களுக்குமே சூப்பரா மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்கணும். உடனே நீங்க கேட்கலாம், என்னங்க 5 ராசிக்கு மட்டும் தான் நல்லா இருக்கா, மீதி ராசி எல்லாம் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. கிரக நிலைகள் அடிப்படையில நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, நம்பர் 1, அந்த டேட்ல இருந்து கிரக நிலைகள் கோச்சாரத்துல எப்படி இருக்கோ அந்த ராசியை மையப்படுத்தி நான் சொல்றேன். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னுடைய ஃபேவரட்டான துலா ராசி. என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான த மோஸ்ட் லவபிள் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து இந்த துலா ராசியா மட்டும்தான் இருக்க முடியும். சோ துலா ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, முதல் ராசியா துலா ராசி நம்ம பாத்துடலாம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்க இந்த 2026 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் ஆன சுக்கிர பகவான் இந்த 2026 முதல் தேதி அன்னைக்கு உங்க ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல அமர்றாருங்க. அதாவது 3ஆம் வீடு அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. சந்திரன் வந்து மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வருடமும், அதாவது அந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் எந்த வீடை கடக்குறாரு அப்படின்றத வச்சு நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாவே வந்து மாறும். சந்திரன் வந்து பாருங்க ரொம்பவே அற்புதமா இருக்கிறாருங்க, ரொம்பவே அற்புதமா இருக்கிறாரு. அவர் என்ன ஆயிட்டாரு, சந்திரன் வந்து ரிஷபராசியில உச்சம் அடைகிறாரு இந்த ஜனவரி 1. சோ 8ஆம் இடத்துல வந்து உங்க அஷ்டமஸ்தானத்துல வந்து உச்சம் அடைகிறாரு. அண்ட் உங்களுடைய ராசியோடைய சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எல்லா ராசிக்குமே சூப்பர் ஸ்டார் நான் ஒரு வீடியோல நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய ராசியோட சூப்பர் ஸ்டார் யாருன்னா சனி பகவான் தான். அவர் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி, யோகாதிபதி, 4ஆம் அதிபதி, தனம், குடும்பம், அதுக்கப்புறம் உங்க வீடு, மனை, வண்டி, வாகனம், இது எல்லாத்த பத்தியுமே 4ஆம் வீடு வந்து சொல்லும். சோ 4ஆம் அதிபதி. 5ஆம் வீடு என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களோட குழந்தைகளை பத்தி சொல்லும், இதை பத்தி எல்லாமே சொல்லும். காதலை பத்தி சொல்றது 5ஆம் வீடு. சோ அதோடைய அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய சூப்பர் ஸ்டார் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. எக்ஸலண்டா இருக்க போது இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்தே நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. சோ நானும் ரெகுலரா மந்த்லி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்க போறேன், அதையும் நீங்க பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த 2026 என்பது சூரியனோட ஒரு ஆதிக்கத்துல வருதுங்க. ஏன்னா 2026 நீங்க கவுண்ட் பண்ணீங்க நம்பர் 1 அப்படின்னு வருது இல்ல. சோ சூரியனோட ஆதிக்கத்துல இருக்கிறதுனால 11ஆம் பாவத்துல உங்களுக்கு கேது இருக்கிறாரு. உங்களுடைய ராசில இருந்து 11ஆம் வீடு என்னது, சூரியனோட வீடு, சிம்மம். அந்த வீட்டுல வந்து கேது இருக்கிறதுனால நிச்சயமா பாருங்க இந்த வருடத்துல இருந்தே உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். என்னென்ன விஷயங்களை நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த துலா ராசியில இருக்கிறவங்க கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கவங்க, அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து ஒரு எக்ஸலண்டான மாதமா இருக்கு. ஏன்னா இந்த ராகு கேது வந்து உங்களுடைய ராசில இருந்து 5th ஹவுஸும் 11th ஹவுஸும் வருது. ஸோ 5th ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய பாக்கியம், 11th ஹவுஸ் அப்படின்றது உங்களோட ஆசை. யாருக்கு இது நல்லா இருக்குன்னா, கிரியேட்டிவ் ஃபீல்டுல இருக்கவங்க, கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கவங்க, மீடியா துறையில இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு வருடம் வந்து இந்த 2026 இது. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது சிம்மம்ங்க.
சிம்மம் அப்படின்னாலே என்னன்னா தனித்துவமா தெரியறது. ஒரு ராஜா வராருன்னா தனித்துவமா தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான். சோ தனித்துவமா நீங்க நிறைய விஷயத்துல வந்து தெரிய போறீங்க. இந்த 2 விஷயம் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கவங்களுக்கும் கிரியேட்டிவ் ஃபீல்டு சினிமா துறையில இருக்கவங்களுக்கும் இது வந்து நல்லாவே இருக்க போகுது. இந்த 2026 உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வருடம் வந்து துலாம பொறுத்த வரைக்கும் இந்த 2026. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம். துலாமுக்கு அடுத்து ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது இந்த 2026 யாருக்குன்னா ரிஷபம். உங்களுடைய ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல வந்து உச்சம் அடைகிறாருங்க. இப்போ கோச்சாரத்துல அவர் வக்கரமா இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இதே நீங்க 2026க்குள்ள நீங்க போகும்போது அவர் உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறாரு. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் வந்து 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்துல இருந்து அமர்றாரு. இதுல இருந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா உங்க ராசியில சந்திரனும் அமர்றாரு, சந்திரன் வந்து உச்சம் அடைகிறாரு. சோ சுக்கிரன் 8ஆம் இடம், குரு 3ஆம் இடத்துல உச்சம், சந்திரன் ராசியில உச்சம். இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நிறைய வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்திரனே வந்து உச்சம் அடைகிறாரு, 3ஆம் இடத்தோட அதிபதி. சந்திரன் அப்படின்னாலே என்னன்னா வீடுங்க, வீடு மனை வண்டி வாகனம், அந்த சுகத்தை பத்தி சொல்றவர் தான் சந்திரன். கம்ஃபர்டபுளா நம்ம எவ்வளவு கம்ஃபர்டபுளா வாழ்றோம் அதை பத்தி சொல்றதுதான் சந்திரன். அப்ப சந்திரனே உங்க ராசியில வந்து உச்சம் அடைறதுனால உங்க தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா இருக்கணும், அந்த ஒரு ஹாப்பினஸோட இருக்கணும், அந்த கம்ஃபர்டபுளா இருக்கணும். அந்த தொடக்கத்துல இருந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதே மாதிரி நீங்க கம்ஃபர்டபுளாவும் இருப்பீங்க. இந்த 2026 அப்படின்றது என்னென்ன உங்களுக்கு தேவையோ வீடு சம்பந்தமாவும் அந்த ஆடம்பரம் சம்பந்தமாவும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற வருடமா இந்த 2026 வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சோ கவலையே படாதீங்க. சனி பகவான் உங்களுடைய சூப்பர் ஸ்டார். எப்படி வந்து துலாமுக்கு நான் வந்து சனிய சூப்பர் ஸ்டார்னு சொன்னோம்னா அதே மாதிரிதான் உங்களுக்கு அவர் சூப்பர் ஸ்டார். அவர் என்ன பண்றாரு உங்க ராசியில இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் அமர்றாரு. லாபம் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு இடம், நண்பர்கள் வட்டாரம். சோ உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சி ஏற்படும். அவங்களால உங்களுக்கு வந்து பினான்சியலாவும் நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆவீங்க. ஏன்னா சனி பகவான் யாரா வர்றாரு உங்களுடைய ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவரே 9ஆம் அதிபதி, அவரே 10ஆம் அதிபதி. 9th house and 10th house. 9th house is your father, உங்களுடைய தந்தை ஸ்தானம். 10 என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம். அப்பாவால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களோட தொழிலாலையும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்பாவால உங்களுக்கு என்ன சொல்ல போனா அப்பாவால உங்களுக்கு லாபம் கூட ஏற்படலாம். அப்பா கிட்ட இருக்க சொத்து உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ 9th house 10th house கனெக்டட் டுவர்ட்ஸ் 11th house இருக்கிறதுனால அப்பாவுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு அதை வந்து கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இந்த 2026 நான் பாக்குறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க போறது வந்து இந்த 2026 ரிஷபராசிக்காரங்க. அடுத்து நம்மளுடைய கடகராசி. கடகராசிக்காரங்க ஒண்ணுதான் வந்து சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல, அட போங்கம்மா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்கு, உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இந்த வருடமே வந்து பாருங்க 2026 உங்களோட ராசியில குரு பகவான் உச்சம் அடைகிறது அப்படின்றது நிறைய மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய ஆன்மீக சிந்தனைகளையும் கொடுக்கும். குரு பகவான் யாரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, அவரே வந்து பாக்யாதிபதி. அப்போ குருவோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடம் என்பது என்னது? குரு. அவர் எங்க இருக்கிறாரு உங்க ராசியிலே வந்து அமரும் போது ஆன்மீக துறையில இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான வருடம். இந்த 2026 யாரெல்லாம் கடகராசிக்காரங்க ஆன்மீக துறையில, ஜோதிடத்துல, கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் ஒரு எக்ஸலண்டா ஒரு வருடமா வந்து அமையுது. டாக்டர்ஸ் அண்ட் ஹீலிங் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸலண்டான ஒரு மாதமா அமையுது. அண்ட் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை கைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனா இந்த 2026 வந்து உங்களை மாத்தும். நீங்களே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பீங்க. சொசைட்டிக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பர்சனா நீங்க வந்து மாற ஆரம்பிப்பீங்க. அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நடக்கும். ராகு கேது வந்து உங்களுடைய ராசில இருந்து 2ஆம் வீட்லயும் 8ஆம் வீட்டுல வந்து கேது இருக்கு. 2ஆம் வீடு அப்படின்றது தனம், வாக்கு, குடும்பம். 8ஆம் வீடு அப்படின்றது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க. கடகராசிக்காரங்க கடந்த வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாடியில வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாவே இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி அதிகமா இருந்திருக்கு, எலும்பு சம்பந்தமான நோய்கள் வந்து அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. சனி உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாரு. கடந்த 2 வருடங்களா வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. அதுக்கான நிறைய விரய செலவுகளும் உங்களுக்கு ஆயிட்டே தான் இருந்தது. பட் டெஃபினட்டா இந்த 2026 அவர் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போனதுனால உங்களுடைய லக் இம்ப்ரூவ் ஆகுது, உங்களுடைய ஃபார்ச்சூன் இம்ப்ரூவ் ஆகுது, உங்களுடைய அதிர்ஷ்டம் இன்னும் சொல்ல போனா இம்ப்ரூவ் ஆகுது. சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போனது. ஓகேவா? சோ அது நல்லா இருக்கு. அண்ட் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்கு, கடகராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், எனிதிங் ஹிடன், மறைமுகமா வியாபாரம் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு,
இல்லைன்னா ஃபாரின் கனெக்டிவிட்டியோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு எக்ஸலண்டான வருடம் வந்து இந்த 2026 நான் பாக்குறேன். ஏன்னா கடகராசிக்கு 2ல கேதுவும் 8ல வந்து ராகுவும் இருக்கு. அதே ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளேஸ்மெண்ட். அண்ட் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லது. உங்களுடைய லக்கு வந்து ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகும், ரொம்ப வேகமா இம்ப்ரூவ் ஆகாது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். கும்பராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசிக்கு உங்க ராசியிலே ராகு இருக்குங்க. உங்க ராசியில இருந்து 7ஆம் வீட்டுல கேது இருக்காரு. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுக்கு குரு இருக்காரு. இதுதான் வந்து எக்ஸலண்ட் பொசிஷன். எப்பயுமே குரு மாதிரி ஒரு சுபத்துவம் வாங்கிய ஒரு கிரகம் 6, 8, 12ல மறைவது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். குரு வந்து 6ல வந்து உச்சமா அப்படின்றதுனால கடன் பிரச்சனை உங்களுக்கு இந்த வருடமே முடிஞ்சிரும். கடன் இருக்கு அப்படின்னா, எனக்கு பல நாளா ஓடிட்டு இருக்கேன், என்னால கடன் அடைக்க முடியல கஷ்டப்பட்டுட்டு இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை முடியும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி இது எல்லாமே வருது. சோ உங்களோட எதிரிகள் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, கண்ணுக்கு காணாத தூரத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அண்ட் கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நோய் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு இருக்கும். சரியா? ஏன்னா லக்னத்துல ராகு இருக்கனால சில நேரங்கள்ல வந்து உங்களால சரியா யோசிக்க முடியாம போகும். சில விஷயங்களை, சில டிசிஷன் எடுக்கிற விஷயங்கள்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சில நேரம் யோசிக்க முடியாம போகும். ஏன்னா ராகு ஒரு வித கன்ஃபியூஷன்லயே வச்சிருப்பாரு, ஒரு வித மாயத்திலே வச்சிருப்பாரு. ஏன்னா ராகுவோட வேலை அதுதான். பட் இது யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அமர்றது, இல்ல நீங்க கும்ப லக்னமா இருந்தாலும் சரி, கும்ப ராசியா இருந்தாலும் சரி, மீடியா ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா ராகு லக்னத்துல இருந்து இல்ல ராசில இருந்து 2, 5 இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது மீடியா துறையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். பட் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, உங்க ராசியில 6ஆம் இடத்துல குரு பகவானும், உங்க ராசியில இருந்து 4ஆம் இடத்துல சந்திரனும், உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சுக்கிரனும் வந்து இந்த வருடம் வந்து அமைகிறது. இந்த காம்பினேஷன் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ட்ரையாங்குலர் காம்பினேஷனா வருது. சந்திரன், குரு, சுக்கிரன். சோ ஒரு ட்ரையாங்குலர் காம்பினேஷன் மாதிரி வர்றதுனால மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில நேரம் மனதுல டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு இருக்கிறதுனால. அண்ட் நிறைய நீங்க வந்து காயத்ரி மந்திரங்களும் காளி வழிபாடு, விக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்யறது வந்து நல்லாவே இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடம் தனஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. கவலையே படாதீங்க. உங்களுடைய பைனான்சியல் கண்டிஷனா இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், இந்த 2026 ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் அவங்க உங்களுக்கு துணையா நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாருன்னா நம்மளுடைய மீனராசிக்காரங்க. நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு இப்ப ஜென்ம சனிங்க. இந்த 2026 எப்படி இருக்கு, டோட்டலா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபுல்லாவே சனி உங்க ராசியில தான் வந்து அமர்ந்திருக்காரு. வக்ரமா போறாரு, திரும்பி வராரு, வக்ரமா போறாரு, திரும்பி வராரு, இப்படி இருக்கு. அண்ட் இன்னும் எக்ஸலண்டான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவானை டைரக்டா பாத்துறாரு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க போகுது. அதுவும் எப்பத்துல இருந்து, இந்த 2026 மார்ச் மாசத்துக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு வந்து இப்ப வக்கரத்துல இருக்காரு. சோ வக்கர நிவர்த்தி ஆகி குரு வந்து உங்க ராசியை பாத்துறதுனால அது ஒரு அருமையான ஒரு விஷயம். உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. அண்ட் 3ஆம் வீட்டுல, உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல சந்திரனும், உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுல சுக்கிரனும் வந்து அமைகிறாரு. அதாவது இந்த ஜனவரி 1ஆம் தேதி நம்ம பார்க்கும்போது கிரக நிலைகள், இந்த வருடத்தோட தொடக்கம் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறார். ஓகேவா? சோ அது ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளேஸ்மெண்ட், அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அண்ட் சுக்கிரன் வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல வந்து உங்களுடைய ராசியில இருந்து அமர்வதனால கரியர்ல நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஏன்னா கடந்த வருடங்களா மீனராசிக்காரங்க எங்கிட்ட சொல்லி சொல்லி புலம்புற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு சிஸ்டர் எனக்கு இந்த வேலையில ஒரு பிரச்சனை வருது, எனக்கு அம்மா இந்த வேலையில ஒரு பிரச்சனை வருது, மேடம் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை வருது. இப்படிதான் நான் வந்து கேட்டுட்டே இருக்கேன். மக்கள் கிட்ட இருந்து இப்படி ஒரு குரலை தான் நான் அதிகமா கேட்டுட்டே இருக்கேன். பட் டெஃபினட்டா நான் பார்த்த வரைக்கும் இந்த ஜனவரி 1ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசில இருந்து 10ஆம் வீட்டுக்கு வர்றது அப்படின்றது கரியர்ல ஒரு லக் ஃபேக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேரு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்தே பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்க ஸ்டார்ட் ஆக போகுது. மீனராசிக்காரங்க ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்ண போறீங்க. குரு பகவானால உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்க லைஃப்ல வந்து வரப்போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க. எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு. குறிப்பிட்டு இந்த 5 ராசியை நான் ஏன் எடுத்தேன்னா, கோச்சார் ரீதியாவும் பார்த்தேன், அதே மாதிரி இந்த ஜனவரி 1ஆம் தேதி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சோ அதை வச்சுதான் நான் அதனுடைய அடிப்படையில தான் இந்த 5 ராசிகளுக்குமே வந்து எக்ஸலண்டா இந்த வருடம் அவ்வளோ அற்புதமா இருக்குன்றத நான் சொல்றேன். எல்லாருக்குமே மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும்
உங்க பிரச்சனை எல்லாமே ஓரம் கட்டி ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த புத்தாண்ட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா வரவேறுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் பொங்கி வழியட்டும் சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும். உங்க லைஃப்ல பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைய போகுது இந்த 2026. ராசி பலன் பத்தி வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.